வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். இன்னைக்கு உலகமே உத்து பார்த்துட்டு இருக்கிற சோமாலியா நாட்டுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. சோமாலியா வந்து ஈஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரியை சுத்தி எத்தியோப்பியா அப்புறம் கென்யா இந்த நாடுகளோட பார்டர் இருக்கு. இந்த சோமாலியால ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு. அது என்னன்னா ஆப்பிரிக்காலேயே மிக நீளமான பீச் இங்க தான் இருக்கு. சோமாலியால பாத்தீங்கன்னா கற்காலத்துல அதாவது ஸ்டோனேஜ் காலகட்டத்திலேயே டோவியான் அப்புறம் ஆர்கேஷியான் அப்படின்ற நாகரிகங்கள் இருந்திருக்கு. அங்கேயே மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அவ்வளோ ஏஜ்டு பர்சனா நீ? சோமாலியால பாத்தீங்கன்னா சலேலோ அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில் 4000 வருஷத்துக்கு முன்னாடியே இடுகாடு இருந்ததுக்கான ஆதாரங்களை தோண்டி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிட்டி கல்ச்சர் அப்பவே இருந்திருக்காங்க. நார்த் சோமாலியால நாசிக்கில் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடியே அங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணதுக்கும் அப்புறம் மாடு மேய்ச்சதுக்கும் ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. பெயிண்டிங்கும் வரைஞ்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்து பல கண்ட்ரீஸ்க்கு ட்ரேடிங்கும் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்த நாடு இப்போ 19th செஞ்சுரியில பாத்தீங்கன்னா பிரிட்டிஷும் இட்டாலியும் சோமாலியோட கோஸ்டல் பகுதியில் உள்ள புகுந்து ஒரு வழி பண்ணி ரெண்டா பிரிச்சுக்கிட்டாங்க. பிரிச்சுக்கிட்டு இத்தாலி சோமாலிலாண்ட், பிரிட்டிஷ் சோமாலிலாண்ட்னு பேர் வச்சுட்டு ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட். ரெண்டு சோமாலியா வேண்டாம், எங்களுக்கு ஒன்னா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு மக்கள் பல பிரச்சனைகள் பண்ணி பல கலகங்கள் கலவரம்லாம் தாண்டி ஜூலை 1 1960ல சோமாலியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் ரிபப்ளிக் ஆஃப் சோமாலியா அப்படின்னு ஆச்சு. 1960ல சோமாலியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஹாஜி பஷீர் இஸ்மாயில் அப்படின்றவர் அதிபர் பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் நடந்தது. 1969ல சோமாலியால ராணுவ ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எத்தியோப்பியால இருக்கிற சில பிளேசஸ் வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சோமாலியா டிமாண்ட் பண்றாங்க. ஆனா எத்தியோப்பியா வந்து எதிர்த்து நின்று சண்டை போடுறாங்க. அங்கதான் சோமாலியாவோட தலையெழுத்தே மாறுச்சு. எத்தியோப்பியா வந்து உங்களோட பிளேசஸ் எல்லாம் தர முடியாது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொன்னதுக்கு அப்புறம் 1977ல வந்து சோமாலியா நாங்க எத்தியோப்பியா கூட வார் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் கூட அசராத எத்தியோப்பியா எதிர்த்து நின்று சண்டை போட ஆரம்பிச்சாங்க. சோமாலியாவும் எத்தியோப்பியாவும் அடிச்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட வெப்பன்ஸ் இல்ல. இதனால வார் அப்படியே நின்னுச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அமெரிக்கா நான் சோமாலியாவுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு உள்ள கோதால குதிக்கிறாங்க. நீ சோமாலியாவுக்கு சப்போர்ட் பண்ணா நான் வந்து எத்தியோப்பியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அங்க வராங்க. ரஷ்யாவும் அமெரிக்காவும் வந்து தன்னோட அதிகாரத்தை உலகத்துக்கு காட்டுறதுக்காக இந்த ரெண்டு குட்டி நாடுகளையும் காலி பண்ணிட்டாங்க. வார் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அமெரிக்கா நாங்க எங்க சப்போர்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோமாலியாவை அப்படியே விட்டுட்டாங்க. இதனால வாருக்கு அவங்களுக்கு வெப்பன்ஸோ சோர்ஸோ எதுவும் இல்லைன்றதுனால உள்நாட்டுக்குள்ளேயே கலவரம் வெடிக்க ஆரம்பிச்சது. ஒவ்வொரு குரூப்பா டெரரிசம் உருவாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட வளத்தை அவங்களே அழிச்சுக்கிட்டு கடைசியில பஞ்சம் தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு. உள்நாட்டுல நடக்கிற பிரச்சனைகள் கலவரங்கள் பத்தாதுன்னு இயற்கையும் சோமாலியாவுக்கு எதிராக திரும்புது. அதாவது மழை இல்ல, இயற்கை வளம் இல்லாம சாதாரண மனுஷனுக்கு ஒரு சாதாரண சாப்பாடு கூட கிடைக்காம பஞ்சம் அங்க தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. இந்த நிலைமை மாறணும்னு நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாம். ஓகே மக்களை, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசிலன்.